உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இது தூக்க மருந்து. Thank God. இத நீலம் ஆண்டியோட ரூம்ல இருந்து நான் கொண்டு வந்துட்டேன். இருங்க, ரெண்டாவது கொண்டு வரேன். என்னடா ஜூஸ் இப்படி இருக்கு? இன்னொரு கிளாஸா? இத நான் கடைசியா கொடுக்கறேன். அவன் வரதுக்குள்ள மாத்திரம் மெல்ட் ஆயிடும். அப்புறம் யாருக்கும் தெரிய வராது. போடா. ஆயுஷ், Come on, now everybody. எல்லாரும் பாருங்க, இப்ப அந்த மருந்து வேலையை காட்டும். எல்லாரும் பாருங்க, இவனே அவன் வாயால எல்லா உண்மையும் கக்க போறான். எல்லாத்தையும் சொல்லிடுவான். God please. சீரம்க்கு முன்னாடி தூக்க மாத்திரை வேலை செஞ்சா நல்லா இருக்கும். ப்ளீஸ். ஏய், இங்க பாரு. சொல்லு, உன் பேர் என்ன? என்ன? பல்விந்தர் என் பேரு. நீ எங்க இருக்க? நான் லக்ஷ்மியோட சித்தி வீட்டுக்கு பக்கத்துல இருக்கேன். சரி, இப்போ இந்த டைம்ல எங்க இருக்க? ஒபேராய் வீட்டுல. ஒபேராய் வீட்டுல என்ன போட்டு அடி அடிச்சாங்க. பயப்படு. பயப்படு. இதுக்கு முன்னாடி எங்க இருந்த? உன்னை நான் பிடிச்சேன். சரி, எதுக்கு பிடிச்ச? ஏன்னா நீ கூட தான் என்ன பிடிச்ச. ஏன் பிடிச்ச? ஞாபகம் இருக்கா? ஏன்? நான் தப்பு பண்ணேன், அதனால பிடிச்சேன். ஓ காட், இங்க என்ன நடக்குது? பல்வேந்தர் எல்லா உண்மைகளையும் சொல்றான். தூக்க மாத்திரை ஏன் இன்னும் வேலை செய்ய மாட்டேங்குது? தப்பு பண்ண. ஆமா, எதுக்கு தப்பு பண்ணிருந்த? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? சரி, அப்ப அத சொல்லு. சொல்லுடா, எதுக்கு லக்ஷ்மி பின்னாடி அலையுற? லக்ஷ்மி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவளை பிடிக்கும். அவள் ரொம்ப நல்லவ. அன்னைக்கு நீ எங்க வீட்டுக்கு வந்திருந்த. நீ வந்து என்ன சொன்ன? லக்ஷ்மி உன் தோல்ல தலை சாஞ்சி அழுத. அப்புறம் மாலை நேரம் அது இதுன்னு என்னமோ வளர்னு. அதெல்லாம் உண்மையா பொய்யா? எல்லாம் போய் நான் போய் சொன்னேன். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். லக்ஷ்மி கங்கை நதி மாதிரி பவித்திரமானவ. அவ உன்கிட்ட எப்பயாவது அவளை தொலை சொல்லிருக்காளா? நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணேன். ஆனா அவ என்ன தொடக்கூட விடல, விரட்டி விட்டுட்டா. லக்ஷ்மி சத்தியமா ரொம்ப நல்ல பொண்ணுதான். நீ தான் எப்ப பார்த்தாலும் அவளை வீட்டை விட்டு விரட்டுற. அவ என்னன்னா உன்னை புருஷன், இதுதான் என் வீடுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா நீ என்னடா மதிக்க கூட மாட்டேன்ற. ஆனாலும் அவன் உன் பின்னாடி தான் இருக்கா. உன் பின்னாடி சாகுறா. என்னை கிட்ட விட மாட்டேங்கிறா. உனக்கு சொல்லவா, போன ஜென்மத்தில் நீ ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்க. இந்த லக்ஷ்மி உனக்கு கிடைச்சிருக்கா. சாக்ஷாத் இவ லக்ஷ்மி தான். நீ தான் புரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்க. என்ன மாதிரி முட்டாளே புரிஞ்சுக்கிறான், நீ புரிஞ்சுக்கலையா? இதை வர்றா, நான் புரிய வைக்கிறேன். டேய், அவன் நல்ல லக்ஷ்மி ரொம்ப நல்லவடா. ஆயுஷ், என்ன ஆகுது இவனுக்கு? லக்ஷ்மி என்ன இவன் பேட்டரி டவுன் ஆகுது? எழுதுற. லக்ஷ்மி நல்லவடா. எதுக்கு தூங்குறா? ஏன் தூக்கம் வருது? ஆமா, எந்திரா. நீ புரிஞ்சுக்க ஒருவேளை அதால இப்படிதான் எஃபெக்ட் இருக்குமோ என்னமோ தெரியல. ஏடா, நீ என்ன பைத்தியமா? நம்ம சீரம் தான் கொடுத்தோம், நம்ம ஒன்னும் தூக்க மருந்து கொடுக்கல. அப்படியே தூங்குறா. இல்ல, இவனுக்கு வேற ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். பல்விந்தர், எந்திரி. ஒழுங்கா உண்மை என்னன்னு சொல்லு. உன்னை இங்க என் வீட்டுக்கு யார் அனுப்புனா? லக்ஷ்மி உன்னால பிரெக்னெண்டா இருக்கான்னு யார் போய் சொல்ல சொன்னா? சொல்லு சொல்லு. எனக்கு யாரது? சொல்லு சொல்லு. ரொம்ப தூக்கம் வருதியா? இங்க பாரு, ஒழுங்கா சொல்லு. அது அதெல்லாம் அப்புறமா தூங்கலாம். அதெல்லாம் சீக்கிரமா சொல்லு. யார் உன்னை அனுப்புனா சொல்லு. பல்விந்தர். பல்விந்தர் சொல்லு. பல்விந்தர், இவ தூங்கிட்டாடா. என்னையா அது? அட, ஆல்மோஸ்ட் இவன் சொல்ல வந்துட்டான்டா. சொல்ல வந்தவன் தூங்கிட்டான். பல்விந்தர், எழுதுரு. ஏதோ சொல்ல வந்தியா, அதை சொல்லிட்டு தூங்க வேண்டியதானே? ரிஷி அவன் நிறைய அடி வாங்கியிருக்கான், அதனாலதான் மயக்கமா இருக்கான். இல்லடா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. தேங்க் காட் இந்த இடியட் தூங்கிட்டான். இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிரும். வேற ஏதாவது பிளான் பண்ணலாம். நோ ரிஷி, என்ன ஆனாலும் சரி. ஆனா
இந்த பீஸ் ஆஃப் டர்ட் இங்க தூங்குறானே என்ன பண்றது? எவ்வளவு நேரம் தான் இவனை வீட்ல வச்சுக்கிறது? இவன் உண்மையை சொல்ற வரைக்கும் இங்கதான் இருப்பான். ரிஷி இவன் தூங்கிட்டான், இவன் எப்படி பேசுவான்? ஓகே டாட், ஒன்னும் பிரச்சனை இல்ல. எப்படி எந்திரிப்பான்ல, தூங்குறவன் எந்திரிப்பான்ல, அப்ப அவனே உண்மையை சொல்லுவான். வாட்? அது வரைக்கும் இவன் இங்க தான் இருக்கணுமா? ஏன், உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இந்த ரிஷிக்கு என்னதான் ஆச்சு? பைத்தியம் மாதிரி இந்த பல்வேந்தர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அப்புறம் இந்த பல்வேந்தர் அவனை எவ்வளவு தாங்கிப்பான்? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. அவன் உண்மையை சொல்லிடுவான். அப்புறம் அதோட பல்வேந்தர் இந்த வீட்டை விட்டு போகாத வரைக்கும் என் தலைக்கு மேல ஒரு கத்தி எப்ப பாரு தொங்கிட்டே இருக்கும். நான் இப்ப என்ன செய்ய? ஒண்ணுமே புரியல. வாட் டு டு? நான் இப்ப என்ன செய்ய? என்னாச்சு மலிஷ்கா? மாம், மாம், அந்த பல்வேந்தர் அவன் ரிஷி கிட்ட உண்மையை சொல்லிடுவான். லக்ஷ்மியோட பிரெக்னன்சியை பத்தி நான் தான் சொன்னேன்னு அவன் சொல்லிடுவான் மாம். அதோட இப்போ பல்வேந்தர் வர விஷயம் இருக்காது. இப்ப விஷயம் என் பக்கம் திரும்பிருச்சு. ஏன்னா ரிஷிக்கு இப்ப வேற எதுவுமே தேவையில்ல. அந்த ஆள் யாருங்கிறது மட்டும் தான் தெரியணும். யார் பல்வேந்தரை மீட் பண்ணி லக்ஷ்மியோட பிரெக்னன்சியை பத்தி சொன்னாங்கன்னு மட்டும் தான் அது பின்னாடியே அலையிறான். அது நான் தான் மாம். இப்ப நான் இங்க வெளியே ஆயிட்டேன். அதோட இந்த விஷயம் ரிஷிக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவன் அவன் என்ன மன்னிக்கவே மாட்டான். அப்புறம் என் முகத்தை கூட பார்க்க மாட்டான். என்ன வெறுக்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் என்னோட லைஃப்ல எனக்கு ரிஷி கிடைக்கவே காம் மாட்டான். டவுன் மலிஷ்கா, நீ உன் வீட்ல இல்ல, யாராவது கேட்டுட்டு போறாங்க. காம் டவுன். சொல்ல போனா பல்வீந்தர் இன்னும் எதுவும் பேசல. அவன் எதுவும் சொல்லாம நம்ம பாத்துக்கலாம். நாம என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இது வரைக்கும் நான் ரிஷியை இப்படி பார்த்ததே கிடையாது. எந்த அளவுக்கு அவன் கோவமா இருக்கான். அவன் ஏதாவது பண்ணி அவன் கிட்ட இருந்து உண்மையை வர வச்சிருவான். அவன் அவனோட ஃபேமிலியை ரொம்ப லவ் பண்றான். ஃபேமிலிக்காக என்ன பண்ணாலும் பண்ணுவான். அதோட லக்ஷ்மிய, இதெல்லாம் அவன் லக்ஷ்மிக்காகவும் தான் பண்றான். எஸ் ஆர் நோ? ஓ, ஒருவேளை இருக்கலாமா? ஒரு வேளையா? வாட் ரபிஷ் மலிஷ்கா, உனக்கு இப்பவும் புரியலையா? எதையும் பார்க்கலையா? எதுவும் பேசாமலேயே லக்ஷ்மி ரிஷிய தன்னுடைய வலையில சிக்க வச்சுட்டா. ஆனா நீதான் உன் லைஃப குப்பை தொட்டி ஆக்கி வச்சிருக்க. நம்ம கையில எல்லாம் இருந்தோம், இன்னைக்கு ஒண்ணு இல்லாம இப்ப எனக்கு பாடம் எடுக்க வந்திருக்கீங்களா? ஆல்ரெடி நான் டென்ஷனா இருக்கேன். என்ன அந்த அந்த பல்வேந்தர் எல்லாம் உண்மையும் சொல்லதான் போறான். நான் வந்து இங்க வசமா மாட்டிக்கிட்டேன். அதுவும் வந்து லக்ஷ்மி ஆலதான். அவ தைரியமா இருக்கும் போது நான் எப்படி தைரியத்தை இழக்க? அண்ட் மாம், ஐம் டெல்லிங் யூ, எனக்கு என்னோட ரிஷி வேணும். அவன் கிடைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். முதல்ல இந்த பல்வீந்தருக்கு ஒரு வழியை கட்டணும். ஏன்னா அவன் இங்கதான் இருக்கான். ஃபைன். அப்படின்னா அவன் இங்க இருக்க மாட்டான். அப்படின்னா யாராவது ஒருத்தங்க நம்மளுக்கு த்ரெட்டா மாறிட்டா மாம், அவங்கள நம்ம வழியில இருந்து விலக்கிடணும். ரைட்? நீ என்ன சொல்ற மலிஷ்கா? நான் சொல்றது நீங்களே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றது பல்வேந்தர் எனக்கு பெரிய த்ரெட்டாவே மாறி இருக்கான். நாம ஏதாவது பண்ணி நம்ம வழியில இருந்து அவனை விலக்கி வைக்கணும். அதோட இந்த போராட்டத்துல நான் லக்ஷ்மியை ஜெயிக்க விட மாட்டேன். மலிஷ்கா, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. முதல்ல நீ விளையாடிட்டு இருந்த, இப்ப நெருப்போட விளையாடுற. எப்பவோ நெருப்பு பத்தியாச்சு மாம். நெருப்ப பத்த வச்சது யாரு? லக்ஷ்மி தானே. இந்த நெருப்புல லக்ஷ்மி தான் இப்போ எரிய போறா. என்ன பேசுற? நான் உங்ககிட்ட சஜஷன் கேட்கல. நான் என்ன பண்ண போறேன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இல்ல, நாம பண்ண போறோம். நாம பல்வேந்தரை நம்ம பாதையில இருந்து விரட்டி ஆகணும். எனிஹவ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.